அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் சித்திரை திருநாள் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் டீம் ஆஃப் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு சித்திரை திருநாள் அன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு புது ஸ்கூட்டர்ஸ் ஒன்று வாங்கினான்னு வந்திருக்கோம். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஸ்கூட்டர். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி நான் சென்னையில் லான்ச்சுக்கு போயிருந்தேனுங்க. அப்போ அங்கே அப்புறம் பண்ணிடும்போதே லான்ச் பண்ணியிருக்கு போகும்போது நான் அங்கே பேசியிருப்பேன். நான் என் வாழ்க்கையில் முதல் வாங்கின டூ வீலர் என்ன நிறையா டிஎம்எஃப் கேட்டிருந்தாங்க. என் வாழ்க்கையில் முதல் முறையாக வாங்கின வண்டி பஜாஜ் சட்டாக். அந்த சட்டாக் பார்த்திங்கன்னா அப்போது 98 கடைசி பார்த்திங்கன்னா அந்த வண்டி நான் செகண்ட்ஸ் வாங்குகிறேன். 93 மாடல் 39 TN 39A 2562. இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வண்டி. ரெண்டாவது வண்டி சுசுகி சோகன் வாங்கினேன், ரைட், அது வேறு கதை. அதுக்கப்புறம் மூணாவது வண்டியை ஸ்ப்ளெண்டர் வாங்கினேன். இன்றைக்கி வரைக்கும் கூட இருக்குது ஸ்ப்ளெண்டர். இதுதான் நான் டூ வீலர்னு சொல்லி வாங்கினது. இது எல்லாமே செகண்ட்ஸாக நான் வாங்கினேங்க. இன்றைக்கி ஒரு புது வண்டி எடுக்கிற நிலைமைக்கு நம்ம டிஎம்எஃப் கொண்டு விட்டுருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஈவி ஸ்கூட்டர் நம்ம 2 வச்சுருக்கிறோம், 3 வச்சுருக்கிறோம். நம்ம ஒன்று விற்று போட்டதில்லை. அதில் உள்ளுக்குள்ளே என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு போய் பேசுகிறேன். வெயில் வேறு ரொம்ப கடுசாக இருக்குது. நம்ம ஊட்டமணிக்கு வேறு போன பிடிக்க முடியல. வெயிலில் அடித்து 41 டிகிரி கொள்ளுது. அதனால் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். வாங்க போகலாம். பஜாஜ் சட்டாக். இந்த வண்டி இல்லைம்மா, நம்ம எடுக்கிற வண்டி வேறு. அதை நான் காமிக்கிறேன். அந்த வண்டி மூடி வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பஜாஜினோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நான் பஜாஜ் வச்சுருந்தேன். நான் பஜாஜ் சட்டாக்கு என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வாங்கின வண்டி, காசு கொடுத்து வாங்கின வண்டி. காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா 6500 அந்த வண்டிங்க. 98 கடைசியில் 93 மாடல் நான் வாங்கினேன். TN 39A 2562. இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. அந்த ஸ்கூட்டர் சட்டாக்கு இது யாராவது நீங்கள் பார்த்துருங்க, யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்க. டிஎம்எஃப் அந்த ஸ்கூட்ரு கண்டிப்பாக நிச்சயமாக மறக்க முடியாது எந்த காலத்துக்குமே. அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு காதலாகட்டும், ஃபஸ்ட்டு வண்டி ஆகட்டும், ஃபஸ்ட்டு கார் ஆகட்டும், எந்த காலத்துக்குமே மறக்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த லவ் நம்மளுக்கு சட்டாக்கில் ஏற்பட்டுச்சு. 6500 2000 எங்கள் அம்மா கொடுத்தது. 4500 லோன் போட்டேன். அவர் லோகண்ணங்கிட்ட போட்டேன். அந்த டிஎஸ்எஃப் லோகண்ணன்னு சொல்லி அப்போ அவருக்கு நான் லோன் போடுறேன். எங்கே தெரியுமா? நம்ம இந்த இதுக்கு போகிறோம்ல, நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் தாண்டோன்னு லெஃப்ட்டு கேசி ஸ்கூல் ரோடு அதில் இருக்குது. அங்கே போய் நான் லோன் போடுறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த அடியில் பக்கத்தில் சிக்கன் கடை. இதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது என்னால். அப்படி 6500 வண்டி 2000 எங்கள் அம்மா கொடுத்து 4500 லோன் போட்டு அதை மாதம் கரெக்டாக கட்டி 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி 2வது வண்டியாக தான் நான் சுசுகி சோகன் வாங்கினேன். அது TN 39E TN 39E 3045 நினைக்கிறேன். அதை 3 இன்ஜின் வரும், 0 வந்துடும் நடுவில். 3045 இருக்கும், இல்லை 4056 இருக்கும், 456 அந்த மாதிரி. அது இப்போ வச்சுருக்க ஸ்ப்ளெண்டர் TN 39R 39 ஸ்ப்ளெண்டர் இன்றைக்கி வரைக்கும். அது எங்கள் அம்மாவில் இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன். அது காமிக்கிறது இல்லையா, ஓட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டுறது இல்லைங்க. ரெடி பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டேன். அம்மா 2019 அம்மா தவறிட்டாங்க. அப்போ அம்மா பேரில் அது புக்கு இருந்தது. சரி, அதனால் அந்த ஆர்சி புக் அப்படியே இருக்கட்டும் சொல்லி செலவு பண்ணி நம்ம நிறுத்தினது. இன்றைக்கி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு வண்டி நிப்பாட்டி. நான் எடுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னுங்க. இந்த பஜாஜ் சட்டாக்குடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் ஸ்கூட்டரில் கண்டிப்பாக டச்சப் இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பிரியா, விஜய் சூப்பரு, பஜாஜ் சூப்பரு, பஜாஜ் சட்டாக் அதுக்கப்புறம் தான் வந்தது. பஜாஜ் சட்டாக் கொஞ்சம் பெரிய வண்டி, பஜாஜ் சூப்பருங்கிற சின்ன வண்டி. அதுக்கப்புறம் விஜய் சூப்பர் நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்கும். ஸ்கூட்டரில் கண்டிப்பாக மேக்ஸிமம் 90% ஃபேமிலியில் சொல்கிறேன், கண்டிப்பாக அது ஒரு கனவாக இருந்திருக்கும். நிறைய டீமாக வாங்கியிருப்பாங்க. அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன ஸ்கூட்டர்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வச்சுருந்தது. இப்போ இந்த பஜாஜ் பார்த்திங்கன்னா 1972 தான் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஐகான் இஸ் பார்ன் சட்டாக் 1976. இங்கே வருமா? அமாராகள் பஜாஜ் விளம்பரம் அப்போவே பயங்கர ஃபேமஸ். அந்த விளம்பரம் இண்டியாஸ் கெட் ஹேண்ட்ஸான ஃபாரின் கன்சின்னு ஒரு 1976. இவர் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்ல, விஜய் சூப்பர் இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயர் ஹெட் லைட் இருக்கும். இங்கே வேறப்பா
எப்படி சட்டாக்கில் மட்டும்தான் பெரிய ஹெட்லைட் வரும், சொல்ல மறந்துட்டேன். முன்னாடி வந்து பெரிய ஹெட்லைட்டை தூக்கிடும். மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்டு ஹெட்லைட்டாக இருக்கும், சின்னதாக ரவுண்டு ஹெட்லைட்டு. இந்த இது மட்டும் தூக்குன மாதிரி வந்துருக்கு பார்த்தியா, கொஞ்சம் பெருசாக தெரியுது, அந்த இடம் பெருசாக வாய் இருக்கும். ஆனால் இங்கேருந்து வரும்போது சின்னதாக வரும். இங்கே வச்சுருக்காங்க 1,00,000 வண்டியா? ஆமாம், 1,00,000 வண்டி இல்லை இல்லை, 10,00,000. அதுக்கப்புறம் 80 சட்டாக் ரோரிங் சக்ஸஸ். ஆமாம், வெயிட்டிங் பீரியடு 10 வருஷம். அந்த வண்டிக்கு வந்து விற்கிற வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருந்துகிட்டே இருந்தது. 81 சட்டாக் குளோபல் ஃபோர்ஸு, 83 பஜாஜ் மேக் ஹிஸ்ட்ரி. 5 லட்சம் வண்டி விற்றுருக்குது 83ல். 87ல் வெயிட்டிங் பீரியட் ஸ்டில் ஓவர். 87ல் இங்கே எப்படி இருக்குன்னு வருமா? இங்கே பாரு, இதான் லேட்டஸ்ட்டாக கடைசியாக வந்தது. நான் வச்சுருந்த வண்டி இந்த 93ல். இதெல்லாம் இந்த பக்கம் 2 இண்டிகேட்டர் வரும், இது வரும். ஐயோ, நான் வச்சுருந்த வண்டியில் இண்டிகேட்டர் இருக்கா, மறந்துட்டுனே, ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, அப்படியே பார்த்துட்டு வாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். சட்டாக் சட்டாக் சட்டாக். இது சூப்பர்மா. நான் சொன்னல ஹெட்லைட்டு, இது சின்ன ஹெட்லைட்டு. அப்படியே 95ல் 10 லட்சம் யூனிட் சோல்டு. 99ல் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இன்ட்ரடியூஸ் இந்த மார்க்கெட். 99ல். 2004ல் ஃபஸ்ட்டு கிளீனர் ரன்னிங் 4-stroke இன்ஜின் சட்டாக் பட் லீவ்ஸ் இன் இந்தியனுடைய நிறையா இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்குது. 2005ல். 2014ல் நிறைய இதயங்க நம்ம அது போட்டிருக்குது, நீங்கள் படிச்சிங்க, சிரிக்காத உடனே, என்னமோ போட்டிருக்குது, படிங்க. எலக்ட்ரிக் இது ஓகே. ரிவால்வர் அமாரகல், ஒரு ரிவால் யூஷனா, ஓகே சாரி, அது ரிவால்வர்னா அப்புறம் நம்மளுக்கு ரிவால்வர் தான் ஞாபகத்துக்கு வரும். 2019லேருந்து இந்த மாதிரி வரலாறுகள்லாம் போயிட்டுருக்குது. இதுதான் சட்டாக்கினுடைய வரலாறு, என்ன ஏதுன்னு சொல்லி. சரி, வண்டி வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிறோங்க. டெலிவரி எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். இந்த வண்டி நாங்கள் ஏன் வாங்கினோம், எதனால் வாங்கினோம், இந்த வண்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் காமிக்கிறேனுங்க. மீண்டும் நம்ம டீமுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். எப்போவுமே வந்து இந்தளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். இப்போ நான் புது வண்டி வந்து எடுக்கிற அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற டீம் ஆஃப் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. சரி வாங்க, இப்போ வண்டி ஓப்பன் பண்ண போகிறோம், டெலிவரி எடுக்க போகிறோம், வாங்க போகலாம். எடுக்கலாமா? அப்பா, டீனா டிரைவ் மோடு போட்டு, ஆஹா, சந்தோஷம் சந்தோஷம், நன்றி. கியூட்டா அழகா இருக்குதுமா வண்டி ஓட்டுறக்கு, கியூட்டா அழகா இருக்குது ஓட்டுறக்கு. அவ்வளோ அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. சரி இருங்க, நான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது எடுத்துகிட்டு போய் வெளியில் நிறுத்தினோம்னா சும்மா அப்படியே நம்ம திருப்பூரில் எப்படி தெரியுங்களா இருக்குது, ஃபுல்லாக மிஸ்டிங்க, பனி பெய்யுது. நான் வேறு சொட்டரை எடுத்துகிட்டு வராமல் மறந்துட்டேன். அந்தளவுக்கு ஒரு குளிர், 41 டிகிரி பார்த்துக்க, கிட்டத்தட்ட 100 டிகிரி அடிக்க போகுது. 98 பின்னி பெடல் எடுக்குது. சரி, அதெல்லாம் உள்ள கொண்டு நிழல் எடுத்துக்கலாம், சரி நிழலே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. வண்டியில் வந்து ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே ஹைபீம் லோபி தனியாக கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. இங்கே சட்டாங்கிற ஒரு பேட்ச் வந்துடுது. இது வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நல்லா அந்த பருவ டிசைனில் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் மாட்டுறக்கு. இது வந்து மெட்டல், இது ஃபைபர், சைடு ஃபுல்லாகவே மெட்டலு. இண்டிகேட்டர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வருவீங்க. ஆமாம், 3 லைட்டோட இருங்க, ஏன்னா ஹெட்லைட்டையும் போட்டு காமிச்சிட்றேன். ஹெட்லைட் தெரியுதாம்மா? தெரியுதா? ஐபீம் லோ பீம், ஹை லோ, ஹை லோர் இல்லையா? சாரி, தெரியுதா? டி ஹெட்லைட் தெரியுதா? ஹை லோ, கீழே ஹை மேலே லோவா? கீழே லோ, ஓ மேலோட ஹை எரியுது. சூப்பர்.
இண்டிகேட்டரும் போட்டாச்சு. ஸ்ட்ரெயிட்டெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. அசாட் இல்லை. சைடு ஸ்டாண்ட் எடுத்தோடனே கீன்னு ஒரு சவுண்ட் வந்துடுது. அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு என்ன, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. டயர் சைஸ் என்னம்மா? ஹீரோ கிரிப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 80க்கு 90க்கு 12 அலைவில் வந்துடுது. அப்படியே வாங்க சைடு பார்ப்போம். சைடு ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. புட்ஸ்டெப்பு சைடு, ஆமாம் சைடு ஸ்டாண்டு புட்ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதை வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி, ஆமாம் இண்டிகேட்டரு, இது லைட் பாங்கிற டிசைனா எப்படி எரியுதுன்னு பாருமா. எப்படி எரியுது? ஆலோஜன் ஆட் இருக்குது. இதெல்லாம் எல்இடி, இண்டிகேட் மட்டும் ஆலோஜன். ஓகே, நீட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ரிஃப்ளெக்டிங் கல், இங்கே ஒரு ரிஃப்ளெக்டிங் கல், இங்கே ஒரு நம்பர் பிளேட் லைட்டு. நம்பர் பிளேட் இங்கே மாட்டிக்கலாம். ஹப் மோட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2.5 இங்கே கிலோவாட் பேட்ரி. 3 வருஷம் வாரண்டிங்க. எக்ஸ்டெண்டோட 2 வருஷம், 5 வருஷம் ஃபுட் ரெஸ்ட்டு. என்ன பிடிச்சது உனக்கு? ஃபோன் வச்சுக்கலாம், சார்ஜரும் போட்டுக்கலாம். இங்கே C2501 இந்த இடத்துல இங்கே வருது. காமிக்க முடியாதனால ஆமாம், இப்படி நீக்கிறதா, எப்படி நீ காமிச்சோம் தொட்டு பேர் உள்ளே இருக்குது சார்ஜர். சார்ஜ் ஊற்றி ஃபோன் அங்கே வச்சுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு எங்கே சார்ஜ் ஓட்டுறதான்னு கேட்குறீங்க. நானும் அதைத்தான் நம்ம நேரம் தொலாவனே. இல்லை இது வந்து இப்படியே தான். அது நம்ம அந்த வண்டி வேறு வச்சுருந்து எப்படி நல்ல பூட் ஸ்பேஸ். ஆமாம், சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஆமாம், சீட்டை ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு இந்த இடத்துல குத்தி ஒயரப்படி அடி கொண்டு வந்து குத்தி வச்சுக்கணும். எதுக்குன்னா இன்றைக்கி எதுலையெல்லாம் திருட்டு பையன் வந்து இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னு பாரு. வீட்லையெல்லாம் இப்போ சார்ஜ் போட்டு வைக்கிறாங்களே வெளியே, அழுங்காமல் சார்ஜர் கழட்டிட்டு போகிறானுங்களாம்மா. கழட்டி போனால் 500,000 விற்றா சரி இல்லை, என்ன விலைக்கு போனால் என்ன, போகிற வரைக்கும் விற்றுட்டு போயிடுறாங்க. அதனால் இதாக இருந்தால் திருட முடியாதில்ல. நம்ம வண்டியை லாக் பண்ணிடுவோம், ப்ளக் இதுக்குள்ள வந்து குத்திக்கலாம். கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாங்க மீட்டர் காமிச்சிரு. சாதி ஆன் பண்ணி இதில் ஏசியெல்லாம் கேட்டுறாத. ஆமாம், ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசியா, டிஜிட்டல் மீட்ரு. இந்த காலத்தில் அனலாக்கா. 11:42 AM. பேட்டரி வந்து 95% இருக்குது. 90 கிலோமீட்டர் காமிக்குது. பவர் மோடு இது மினிமம் மேக்ஸ் நம்ம முறுக்கிறது. ஓடோ மீட்டர் 8 ரேஞ்சு இதெல்லாம் காமிக்குது. லோடு இருந்து ஹை பேட்ரி. இது வந்து நம்ம பவர் மோடு கொடுக்குறோம்னா அது சைட் ஸ்டாண்ட் இங்கே எரியுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் மீட்டர் இல்லை. ட்ரிப் மீட்டர் வந்து ஓடோ மீட்டர் இருக்கா? சுவிட்சஸ் எல்லாம் காமிக்கலாம். சுவிட்ச் எல்லாம் காமிச்சு, இண்டிகேட்டர் சுவிட்சு, ஆரஞ்சு சுவிட்சு. இதெல்லாம் கேட்டுக்கிறேன். இதில் வந்து இது வருதான்னு தெரியல. ஐயோ ஆமாம், முறுக்குனா போகாது. ஆமாம், முன்னாடி அதுக்கு ஒரு சேக்கப்சர், இதுக்கு ஒரு சேக்கப்சர் வந்துருச்சு. அப் மோட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா மெயினாக வந்து இன்றைக்கி ஒரு ஈவி வண்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலே வந்துமா, இது டிஆர்எல்மா, அதையும் சொல்ல மறந்துட்டேன். சுற்றி டிஆர்எல், ஹெட்லைட் சுற்றி டிஆர்எல். இன்றைக்கி ஒரு வண்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவி வண்டி எப்பவுமே வந்து ஒரு அதிக ஓட்டம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு வண்டி எடுங்க. இப்போ ஆவரேஜாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹோண்டா ஆக்டிவா வச்சுருக்கோம். 30லேருந்து 35 கிடைக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடுது. அப்போ ஓடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வசாதாரணமாக 150லேருந்து 175 ரூபா பெட்ரோலுக்கு வந்துடுது. 150-200 ரூபாய்க்குள்ளே வருதுன்னு வச்சுக்கேன். அப்ராக்சிமேட்டாக மாதம் கூடி கணக்கு போட்டிங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு கணக்கு போட்டிங்கன்னா, மாதம் எப்படி இருந்தாலும் 2500 3000 ரூபா கன்ஃபார்மாக ஆயிடுது மாதம். சர்வீஸ் பில்லு, பெட்ரோலு, ஆளும்பாலும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேங்க, ஒரு 3000 ரூபா வருது வண்டிக்கு. இப்போ இந்த வண்டி எடுத்திங்கன்னா 3 வருஷம் மாதம் 30,000 ரூபா ஓட்டிங்கன்னா 10 மாதத்துக்கு என்ன வச்சுங்க, மாதம் 3000 ரூபா ஓட்டால் 10 மாதத்துக்கு 30,000, 12 மாதத்துக்கு 36,000. அதே வந்து 3 வருஷத்துக்கு போடும்போது உங்களுக்கு 1,00,000 ரூபா ஆகிப்போச்சு.
1.5. அப்போ உங்களுக்கு என்ன கால்குலேஷன் அப்படின்னா, சர்வீஸும் இல்லை, பெட்ரோல் அடிக்கிற காசுக்கு நீங்கள் அந்த வண்டி ஓட்டிட்டீங்க. அப்போ கரண்ட் பில் வராதான்னு கேட்பீங்க. கரண்ட் பில் வந்து நாங்கள் சோலார் போட்டிருக்கறனால நம்மளுக்கு சோலாரில் யூஸ் ஆகிக்குது. ஏன்னா பகல் பூராமே நம்மளது ஆஃபீஸ் சோலாரில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்படி யூஸ் ஆகுது. ஏன்னா ஒரு சில பேருக்கு சோலார் இருக்காது. அப்படியே சோலார் இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இந்த வண்டி கரண்ட் போட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக செலவாகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பைசா டு 20 பைசாக்கு உள்ளே தான் வரும் அப்ராக்சிமேட்டாக. இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் இதே சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூனிட் 5 ரூபா 6 ரூபா வருதுன்னா மொத்த யூனிட்டே வந்து ஒரு 2 to 3 யூனிட் தான் பிடிக்கும். மொத்தமாகவே ஃபுல்லாக இருக்குது. 2லேருந்து 2.5 யூனிட் 2.5 கிலோவாட் தானே, 2 to 2.5 கிலோவாட்டு தான் பிடிக்கும். 3 கிலோவாட்டு கூட போகாது. 2.5 கிலோவாட்டுக்கு போது உங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஒரு 6 ரூபாய் 7 ரூபா ஓட்டிங்கனாலே 14 ரூபா 15 ரூபாய் ஆச்சு. நீங்கள் அப்படி கால்குலேஷன் பண்ணுங்கள். போட்டுட்டு 3 வருஷத்தில் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற காசும் சர்வீஸ் காசும் 3 வருஷத்தில் 1,05,000 ரூபா வருது எங்களுக்கு. இந்த முழு கால்குலேஷனே நாங்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 ரூபா போட்ட காசு எங்களுக்கு 3 வருஷத்தில் நாங்கள் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஓடுது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஃப்ரீ. அந்த மொத்தம் 5 வருஷம் வாரண்டி இருக்குது. நார்மல் வாரண்டி வந்து 3 வருஷம், எக்ஸ்டெண்ட் வாரண்டி 2 வருஷம் கொடுக்குறாங்க. அப்போ 5 வருஷம். அதுக்கடுத்து ஓடுற 2 வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் ஓட போகுது. அப்போ நம்ம 3 வருஷத்துக்கு போட்ட காசு எடுத்துகிட்டா திருப்பி 2 வருஷம் ஃப்ரீயாக ஓட போகுது. இப்படி கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வண்டி எடுங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஓடுதோ, பேட்டரி போகுது, என்னதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லைங்க. இப்போ வந்து மனசு நிம்மதியாக இருக்கிறோம்ல, சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல். சில சர்வீஸ் எல்லாம் போச்சுன்னா ஆக்டிவ் எல்லாம் 3,000 ரூபா 4,000 5,000 வந்திருக்குது. 5,500 இவ்வளோவெல்லாம் வந்திருக்குது சர்வீஸ் பில்லு. அதனால் இது வந்து எப்படி இருந்தாலும் 1,000 ரூபாய்க்கு உள்ளே தான். ஒரு 500 ரூபா ஜூபிட்டர் 6,000 ரூபா கடைசியாக நாங்கள் கொண்டு போகுது. அதனால் இன்றைக்கி ரொம்ப இதே வந்து கம்மியாயிடுச்சு. ஏம்மா ஓகே அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு. அவ்வளோ வந்து நம்மளுக்கு கம்மியாகும். சிக்கனமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஈவி வண்டி வந்து நம்மளுக்கு 100% செட் ஆகும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரியத்துக்கு வேணால் வாங்கி ஈவி வண்டி ஓட்டிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு சிக்கனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் பேட்டரி லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்க வேண்டியது தான். நீங்கள் அப்படி கால்குலேஷன் பண்ணி ஓட்டுங்க. இப்போ நம்ம வந்து கார் இதில் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஎம்எஃப் வந்து கேட்டிருக்காங்க எங்கிட்ட. இந்த மாதிரி வந்து நான் போட்டை கம்மியாக தான் ஓட்டுறேங்க, மாதம் கூட 1000 தான் ஓட்டுறேன், நான் வாங்கலாமா ஈவி கார், எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வாங்குறவங்க நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம வந்து வேண்டான்னு சொல்லலை, பட் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. பட் 2,000-3,000 கிலோமீட்டர் மாதம் ஓட்டுறவங்களுக்கு 100% ஈவி கார் சூட் ஆகும். அதே மாதிரி தான் எங்களுக்கு டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக ஓடிடும். எப்படி தான் கன்ஃபார்மாக 50 கிலோமீட்டர் ஓடும். இதுக்கு முன்னாடி 2 வண்டி வச்சுருக்குறாங்க ஆல்ரெடி. தெரியாமல் என் பையன் சொல்லி வாங்கிட்டேங்க ஓலாவை. வாழ்க்கையில் நாங்கள் படாத பாடு பட்ட கஷ்டம் சாமி கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. ரோட்டில் ஓடா நின்றுக்கு, நடு ரோட்டில் நின்றுக்கு. அதனால தான் ஓலா விற்று போட்டு அதில் வந்த காசை வச்சு தான் நம்ம இது வாங்கியிருக்கிறோம் செட்டாக்குங்க. அதுக்கப்புறம் அவனு 2 வண்டி வச்சுருக்கிறோம். என்னென்னா மேக்ஸிமம் நாங்கள் அப்படியே ஈவிக்கு மூவ் ஆகிட்டோங்க. ஏன்னா எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலேங்க நம்மளும் கால்குலேஷன் போட்டு இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் பட்ஜெட்டாக வாழணும், சிக்கனமாக இருக்கணும். அப்படிங்கும்போது நிறைய கால்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய ஓட்டங்கள் இருக்கிறனால 3 பைக்கு இப்போ இருந்தாலும் 3 பைக்குமே சர்வசாதாரணமாக 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓடிடுது டெய்லி. 40-50, சில வண்டி 40 ஓடுங்க, சில வண்டி 50 ஓடு, சில வண்டி 60 ஓடு. நான் உங்களுக்கு ஆவரேஜாக 50 சொல்லிட்டேன். ஒரு 50-60 அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு டெய்லியும் போயிட்டு வரவங்களுக்கு 100% வந்து இது சூட் ஆகும். இந்த செட்டாக் வந்து என்னென்னா மெயினான விஷயம் லேடிஸுக்கு ரொம்ப சூட் ஆகும். உட்காந்தோம்னா அந்த கால் எட்டுறது. இப்போ நம்ம வீட்டுக்காரமாக வந்து வளர்த்தி கம்மி தான். நீ சும்மா உட்காந்து மட்டும் கம்மி 1.5 வளர்த்திக்கு பார்க்கலாம். 1.5 வளர்த்திக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊட்டமாக நம்மளை விட வளர்த்தி கம்மி தான். நீங்கள் எப்படி இருக்குதும்மா? கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருக்குது. நல்லா காம்பேக்டாக இருக்குது. சரி ரைட் ஓகே. சரி வாங்க. இதான் இங்கே ஒரு ப்ளூ கலர் வண்டி ஒன்று நிற்கிது. இன்னும் எழுதியிருக்குது லுக்ஸ் லைக் ஏ ஸ்கூட்டர் ஃபீல்ஸ் லைக் ஏ ஃப்யூச்சர் அம்மா அப்படின்னு எழுதியிருக்குது. சரி இந்த வண்டி வந்து மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய டீம் ஆஃப் நிறைய வண்டி ரிவ்யூ கேட்டுக்கிறீங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். இப்படி இருந்தாலும் இந்த வண்டி வாங்கினதுக்கு வந்து முழுக்க காரணம் நம்ம டிஎம்எஃப் தான். அப்ளைவே நான் சொல்லியிருப்பேன், திருப்பி நான் சொல்கிறேன். எந்த புது பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக நான் டிஎம்எஃப் நினைப்பேன். அந்த மாதிரி வந்து செட்டாக்கி வாங்கினதுக்கும் உங்களுடைய அன்பு ஆதரவு உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருவீங்க. என்றைக்குமே கொடுத்துட்டும் இருக்கீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். சரி அதனால் ரொம்ப லேட் ஆகி போச்சு. நான் உங்களுக்கு அந்த வண்டி என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் மெயினாக செட்டாக் எடுத்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே இரும்பு பாடி, மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் தான் வரும், பிளாஸ்டிக்கு. இதுவுமே இதெல்லாம் வந்து இரும்பு, நல்லா ஹெவியாக இருக்கும். அந்த ஓட்டருக்கே வந்து ஒரு ஸ்டெடினஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து நான் சென்னையில் லான்ச்சு, இந்த புது செட்டாக் வந்து அப்போ தான் புது ஷோரூம், புது வண்டி அப்போ தான் லான்ச்சு, 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ லான்ச் பண்ண சென்னைக்கு நான் போயிருந்தேன். போனபோது அப்போவே ஓடி பார்த்தா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் லுக்கு கம்மியாக பிடிச்சது. இப்போ இப்போ நாங்கள் எடுத்த வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் காமிச்சேன். அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்குது. இதை விட கொஞ்சம் சின்ன வண்டியே கொடுத்துருக்காங்க, சின்ன பேட்ரி. இது வந்து 3.5 கிலோவாட்னு நினைக்கிறேன். இது வந்து 3.5 கிலோவாட். 3.5 கிலோவாட். இது வந்து 150 சொல்கிறாங்க ரேஞ்சு, 153 சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒரு 10-15 கம்மி பண்ணிட்டீங்க 140 கிடைக்கும். நீங்கள் ஏதாவது பஜாஜ் செட்டாக் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கிது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் உங்கள் வண்டிக்கெலாம் செலவு எவ்வளோ வருதுன்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த டாப் மாடல், இதுலேயே டாப் மாடல் இருக்குது, பேஸ் மாடல் இருக்குது. அப்புறம் தான் பேக்கேஜ் தனியாக வாங்கிக்கலாம் நம்ம காசு கொடுத்து. ப்ளூடூத் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் IP67 ரேட்டட் வாட்டர் இது ப்ரொடெக்ஷன், தண்ணி வாட்டர் ப்ரூஃப் IP67 எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் நெட்வொர்க்கு, ஃபுல்லாக ஆல் மெட்டல் பாடி, ஹேண்டில் வித்தவுட் கேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா ஹேண்டில் வித் கேர்னு தான் போடுவாங்க எல்லாருமே. நிறைய அந்த கண்ணாடி இதெல்லாம் கொண்டு போவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ஹேண்டில் வித் கேர்னு போடுவாங்க. இவங்க என்ன போட்டுக்கிறாங்க பார்த்தியா, ஹேண்டில் வித்தவுட் கேர் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து கருப்பு. இப்போ நம்ம எடுத்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைங்க. வாங்க அப்படி வெளியே காமிக்கலாம். நம்ம எடுத்த வண்டி வெள்ளை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோக பச்சை இருக்குதுங்க, கிரே இருக்குது, சில்வர் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த வண்டி பெரிய வண்டி 3.5 கிலோவாட். அதுலேயும் ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த வண்டியில். எப்படிங்கிற ஒவ்வொரு கலராக இருக்குது. பச்சை சூப்பராக இருக்குது. இல்லை ஒயிட்டு தான் எந்த காலத்துக்கும். ஏமா ஒயிட்டும் சரி, இந்த கீத்தர் மிஸ்டும் சரி, கொஞ்சம் டார்க்கு நல்லா இருக்குது. சில்வர்லேயே மேட்டு கொடுத்துட்றாங்க. எவ்வளோ கலர்ஸ் அப்படி. இதில் கருப்புமோ? ஆமாம் கருப்பு தான் பார்த்துட்டோமா. இதுலேயும் கருப்பு இருக்குது, நம்ம எடுத்தோம்ல. ஆமாம், நம்ம எடுத்த வண்டிலையும் வந்து கருப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பஜாஜ். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் இன்ட்ரோலையே. அவனாசி ரோட்டில் அனுப்புறவாளையம் புதூர் தாண்டின உடனே ரைட் சைடுங்க ஆதித்யா பஜாஜ். இவங்களுக்கு கோயம்புத்தூரில் பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்த வண்டிக்கு இது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். அப்புறம் நம்ம செட்டாக் எடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருப்பேன். நாங்கள் எடுத்ததுக்கு ரீசன் காரணம் இதுதான், என்ன ஏதுன்னு. சரி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க நான் கொடுத்துட்றேன். ஆதித்யா பஜாஜ். இவங்க பஜாஜ் பல்சர் ஷோரூம் இருக்குது. நான் நிறைய வண்டி லான்ச் பண்ணி லான்ச்சுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக இங்கே தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து வந்திருப்பேன் சிறப்பு விருந்தினராக ஆதித்யா பஜாஜுக்கு. பல்சருங்க 220, 160, NS 200, இந்த மாதிரி நிறைய வண்டிக்கு வந்திருக்கேன். அவங்க ஷோரூம் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. எதுக்கால தெரியுதாம்மா? எதுக்கால தெரியுதா? அதுதான் அப்படியே ஆப்போசிட்டில் அவங்களதே தான் இது செட்டாக். ஆதித்யா பஜாஜ் செட்டாக் அமாரா செட்டாக் பஜாஜ். எப்படியா வாழ்க்கையில் மறுபடியும் வந்து என்னோடய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு செட்டாக்கை வந்து உருவெடுத்து என் வாழ்க்கையில் எதில் தொடங்குச்சோ திருப்பி வந்து அதே வாழ்க்கை வந்து இன்றைக்கி செட்டாக்கில் மறுபடியும் தொடங்க வச்ச TMF வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. மீண்டும் எல்லாத்துக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள், இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் TMF.